வணக்கம். புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோல அப்போலோ கேன்சர் சென்டருடைய சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் ஹரிஷ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அவரை வரவேற்று ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், முதல்ல ஓரல் கேன்சர் அப்படின்னா என்ன சார்? ஓரல் கேன்சர் அப்படின்னா பெரும்பாலும் வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க. ஸோ புற்றுநோய்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய உடம்புல செல்ஸ் இருக்கும். ஒரு செல்லும் அதோட நார்மலோடைய ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ அப்படின்னு ஒரு மரபணு இருக்கும். அது ஒழுங்காக வேலை செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் க்ரோத் இருக்கும். எப்போ இந்த டிஎன்ஏ மரபணுல மாற்றம் ஏற்படுதோ அப்போது நம்மளுடைய செல்ஸ் அப்நார்மல் மல்டிஃபிகேஷன் நடக்கும். தட்ஸ் ஹவ் கேன்சர் கம்ஸ். இப்போ இந்த ஓரல் கேன்சர் பார்த்தீங்கன்னா வாய் வழி புற்றுநோய் அப்படி சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் உதடு, நாக்கு, கன்னம், கீழ் நாக்கு, தாடை, மேல் தாடை, நம்மளுடைய பற்களின் பின்பகுதி ரிட்ரோமோரல் ட்ரைக்ரவுண்ட், இதுவரையும் எங்கே கேன்சர் வந்தாலுமே அது பெரும்பாலும் ஓரல் கேவிட்டி கேன்சர் சொல்லுவோம். ஸோ ஓரல் கேன்சர் இருக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து எப்படி அவர் கண்டுபிடிப்பார்? ஸோ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு ரொம்ப சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதான் பெரிய பிரச்சனை. எந்த ஒரு புண்ணுமே வந்து நம்ம யூஸ்வலாக 2 to 3 வீக்ஸ் மேலே இருந்தால் அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணு இருக்கும்போது அவங்களே மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க, அதை பண்ணுவாங்க, எதை பண்ணுவாங்க. எப்போ முடியல, அதாவது புண்ணு ஆறவே இல்லை, சாப்பிடவே முடியல, வலி ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளீடிங் ஆகுனா அந்த மாதிரி தான் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போய் யூஸ்வலாக பார்ப்பாங்க. ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜாக வந்துடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, வென்எவர் எப்போல்லாம் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் தெரியும், லைக் வெள்ளை படலம் சொல்லுவோம், லியூகோப்ளேக்கியா, சிவப்படலம் சொல்லுவோம், எரித்ரோப்ளேக்கியா, தட் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம், அதாவது வாயை திறக்கிறது கஷ்டம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் நார்மலாகவே ஒரு 3 ஃபிங்கர்ஸ் போல வாயை திறக்கும். பட் நம்மளுடைய அந்த புகையில பழக்கத்தினால இந்த வாயை திறக்கிறதான லிமிடேஷன் குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து கேன்சர் வந்து அறிகுறி. இந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணு ஆறாதுற மாதிரி, அதே மாதிரி க்ரோத் இருக்குது, ஏதோ ஒரு கட்டி தெரியுது, இல்லை பல்கள் வந்து காரணமில்லாமல் விழுது, இல்லை உங்களுக்கு வெயிட் லாஸ் அதிகமாக இருக்குது, விழுங்கும் போது கஷ்டம் இருக்குது, உங்களோட பேச்சு திறமையோ குரலோ மாறுது, இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே இது நம்ம டாக்டரை பார்த்து செக் பண்ணுறது நல்லது. ஸோ பொதுவாக இப்போ வாயில் ஏதாவது சின்ன புண்ணு வந்தாலே நம்ம என்ன நினைப்போம்னா, வயிறில் புண்ணு இருக்குது அதனால தான் வாயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஓரல் கேன்சருக்கு இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் அல்சர் ஸ்ட்ரெஸ் அல்சர் சொல்லுவோம். எந்த ஒரு வயசுலையுமே ஸ்ட்ரெஸ் அல்சர் வரலாம். ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னால என்னாவும் அந்த ஆசிட் செக்ரேஷனால நம்ம அல்சர் வரும். பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அல்சர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் சரியாயிடும். விட்டமின் மாத்திரையோ இல்லை அதுக்கான வைத்தியம் பண்ணும்போது சரியாயிடும். பட் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணியும் சரியாகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை உதாசனப்படுத்தக்கூடாது, கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ பொதுவாக ஓரல் கேன்சர் அப்படின்னாலே வந்து புகையில பழக்கம் உள்ள நபர்களுக்கு தான் வந்து வரும் அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுதான் உண்மையா, இல்லை மற்ற நபர்களுக்கு கூட, பழக்கம் இல்லாத நபர்களுக்கு கூட வருமா? இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஏன் கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி புகையிலை சார்ந்த பொருட்கள், மது அருந்துதல், தென் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், ஒரு சில குறிப்பிட்ட பீப்புளுக்கு ஃபேமிலியில் ரன் ஆகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதுவுமே பண்ணல, நான் டீ டோட்டலர், ஆனாலும் எனக்கு கேன்சர் வந்து சில பேர் நிற்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு சடனாக ஷார்ப் டூத் இருக்கும். இந்த கூர்மையான பற்களை அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. அதை கண்டுக்காம விடும்போது என்ன போகுதுன்னா, அந்த கூர்மையான பற்கள் இந்த நாக்கு பகுதியிலையோ இல்லை கண்ண பகுதியிலையோ உராஞ்சி அந்த பொண்ணு நாளடைவில் கேன்சராக மாறும். அது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் ஃபேமிலி ரன் ஆகும். ஸோ ஃபேங்கோன்ஸ் அனிமியா அப்படி ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹை ரிஸ்க் குரூப். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் அவங்களே ஒரு 6 months ஒன்ஸ் ஜென்ரல் செக்அப் பண்ணுறதோ இல்லை டென்டல் செக்அப் பண்ணுறதோ பண்ணால் வரத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி வந்தாலும் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓரல் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்களா, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், செக்அப் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நாட்டில் பெரும்பாலும் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்னாவே ஒரு பயம், ஒரு ஆங்ஷியஸ். நிறைய பேர் அதை வந்து சோஷியல் ஸ்டிக்மா, அதாவது தீண்டாமே நினைக்கிறாங்க. இன்றைக்கும் நான் நிறைய பேஷண்ட் பார்க்குறேன், கேன்சர் வந்த பேஷண்ட்டை அவங்க வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சிடறாங்க, அவங்கள இந்த ஊரில் தள்ளி வச்சுறாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். இது என்ன சொல்ல அறியாமை தான். ஸோ கேன்சர்ன்றது ஒரு நோய், சுகர் பீமா ஒரு நோய். இதையும் முறையாக கரெக்டாக வைத்தியம் பண்ணால் குணப்படுத்த வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து மருத்துவ ரீதியாக அதை குணப்படுத்தினாலும் அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். லைக் சைக்கோ சோஷியல் சப்போர்ட், நியூட்ரிஷனல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட், இதெல்லாம் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னு கேட்ட உடனே அவருடைய 50% ஹோப் போயிடும். இப்போதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு கேன்சர் இஸ் டெத் அப்படின்ற மனசில் இருக்குது. கேன்சர் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இருக்குது. ஸோ அங்கேயும் ஹோப் மிஸ் ஆகிடுது. பட் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்தலாம். ஸோ இப்போது ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 3 காரணத்தினால வருதுன்னு சொன்னீங்க. ஒன்று புகையிலை பழக்கம், ஒன்று வந்து பற்கள் கூர்மையாக இருந்ததுனால,
ஒன்று வந்து ஜெனட்டிக்காக வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஜெனட்டிக்காக வருதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகே, இப்போ பற்கள் கூர்மையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போகணும்? பற்கள் கூர்மையாக இருக்கும்போது என்ன பண்ணால் அதே மாதிரி உங்களுக்கு மறுபடியும் ஒரு புண்ணு வரும். அந்த புண்ணு மறுபடியும் ஆறாமல் போயிட்டே இருக்கும். ஸோ லாங் ஸ்டாண்டிங் நான் ஹீலிங் அல்சர், அதாவது ரொம்ப நாள் ஆறாத புண்ணு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டர் போய் செக் பண்ணியே ஆகணும். ஸோ டாக்டர் பார்ப்பார் ஏன் அந்த புண்ணு வந்துச்சுன்னு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் புண்ணு வந்தால் அது வேற வைத்தியம். பட் ஏன் புண்ணு வச்சு பார்க்கும்போது படுக்கிறது அங்கே இருக்குதுன்னா ஒன்று அதை தேய்ச்சி விடுவாங்க, இல்லைன்னா அதை எடுத்து விட்டுருவாங்க. வேறு வழியே இல்லை. இது பண்ணாதான் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தீங்க சார், புகையிலை பழக்கம். ஸோ புகையிலை பழக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓரல் கேன்சர் வர்றதுக்கு வழிவகுக்குது சார்? ஸோ இந்த புகையிலை மற்றும் புகையிலை சம்பந்தமான பொருட்கள் எது சாப்பிட்டாலுமே கண்டிப்பாக ரொம்ப மோர் தென் 90% சான்ஸ் வந்து ரீசன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு பேஷண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஹியூமன் பீங் எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து 30 வருஷமா பிடி சிகரெட் சாப்பிட்றாரு, ஒருத்தர் வந்து 50 பிடி சிகரெட் சாப்பிட்றாரு அப்படின்னா இந்த 30 இயர்ஸ்க்கு சம்டைம்ஸ் சீக்கிரமாக வரலாம். நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் அவர் 50 இயர்ஸாக சாப்பிட்டாரு அவர் வரலையே, இவர் 30 இயர்ஸ் சாப்பிட்டாரு ஏன் வச்சுன்னு கேட்கலாம். ஸோ அதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது என்ன, நம்மளோட ஹேபிட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹீ வில் ஹேவ் டொபாக்கோ பட் நாட் ரெகுலர்லி. மேபி ஒரு நாள் சாப்பிடுவார், தே ஹேவ் சோஷியல் கேதரிங் அப்போ சாப்பிடுவார், இல்லை அக்கேஷன் சாப்பிடுவார். பட் இந்த 30 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி வில் ஹவ் வெரி கிரானிக் ஸ்மோக்கிங், கிரானிக் டொபாக்கோ சூவிங் அண்ட் பேட் ஹேபிட். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தம் குவிட்னு சொல்லுவோம். அதாவது அந்த புகையிலேயே நாக்கு பின்பகுதியிலையோ உள்பகுதி அழுத்தி வச்சிருவாங்க. ஓவர் நைட் தேல் கீப் தேர், அப்புறமா தான் துப்புவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியமா சொல்லணும்னா நம்மளுடைய உடம்புக்கு பேரியர் வந்து ஸ்கின். அதே மாதிரி ஓரல் கேவிட்டியில் மியூக்கோசல் மெம்பரின்றது ஒரு பேரியர். அதுதான் வந்து எந்த விதமான வைரஸ் உள்ளே போகாமல் எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் நம்மளை பாதுகாக்குது. பட் இந்த புகையிலை அது சம்பந்தமான பொருளில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. லைக் டார், நம்ம ரோடு போகிற டார் இருக்குது, யூ ஹேவ் நிக்கோட்டின், யூ ஹேவ் ஃபார்மால்டிஹைட், இந்த மாதிரி எண்ணற்ற பேட் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த மியூக்கோசல் மெம்பரேனை டேமேஜ் பண்ணி ப்ரீச் பண்ணும். ஸோ இந்த ப்ரீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற செல்லு வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எக்ஸ்போஸ் ஆன செல்லுக்குள்ளே இந்த கெமிக்கல் போய் ரியாக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி நான் சொன்ன மாதிரி மறுபடியும் இட் வில் கோ ஃபார் அப்நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த செல்ஸ். ஸோ இந்த அப்நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் கேன்சராக உருவாகும். இந்த சான்ஸ் சப்போஸ் நீங்கள் டொபாக்கோவில் சாப்பிடல இல்லை கம்மியாக சாப்பிட்னா இதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதில் வாய்ப்பு குறைஞ்சிரும்.